இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய இன்னர் வேர்ல்டுக்குள்ள போய் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து என்ன செய்ய போறோம்னா ஹீல் பண்ண போறோம். எது மூலியமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரேட் இன்வெகேஷன் மூலியமா நம்ம என்ன செய்ய போறோம்னா ஹீல் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னர் வேர்ல்டுனா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்குள்ள வந்து நம்ம டீப்பரா டிராவல் பண்றது தான் இன்னர் வேர்ல்டு. நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா கிராண்ட் மாஸ்டர் எப்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய இன்னர் வேர்ல்டுல வந்து நீ விதைச்சேனா மட்டும்தான் உன்னுடைய பிசிக்கல் வேர்ல்டுல வந்து நீ அதை வந்து என்ன செய்ய முடியும்னா கல்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒர்க்கை வந்து நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்னர் வேர்ல்டுல தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே என்ன செய்வோம்னா ஒரு பிளான் போடுவோம். எத்தனை ரூம்ஸ் வேணும், யாரை வச்சு இதை பண்ணலாம், எந்த இன்ஜினியரை வச்சு பண்ணலாம், மணல் எங்க வாங்குறது, இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டு எல்லாமே நம்ம என்ன செய்வோம்னா பண்ணுவோம். ஸோ அதுதான் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள நடக்குது. நடந்தா மட்டும்தான் அது வந்து வெளியில வந்து என்ன ஆகும்னா மெட்டீரியலைஸ் ஆகும். அதே மாதிரி இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்து வெளியில நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுக்குள்ள வந்து டீப்பரா உள்ள போய் அந்த விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்றது மூலியமா நம்மளால வந்து வெளியில வந்து ஒரு அருமையான சேஞ்சஸை வந்து நம்மளால என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிரேட் இன்வெகேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து நம்ம என்ன செய்வோம்னா சொல்லுவோம். அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எதை பத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒளியை பத்தி இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம்னா டிராவல் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள்ல யாரோட ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கோ அவங்கள கூட்டிட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னா அந்த ஒளிக்குள்ள என்ன செய்யுங்கன்னா டிராவல் பண்ணுங்க. டிராவல் பண்ணி நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரமம் ஏதாவது நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல பழக்கப்பட்ட அது ஆசிரமமா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஹிமாலயாஸ் நீங்க டூர் போயிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்த நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு இடத்த மட்டும் நீங்க என்ன செஞ்சுக்கோங்கன்னா கண்டினியூஸா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைமும் வந்து பாத்தீங்கன்னா மாத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டா இருக்காது. நீங்க எப்பெல்லாம் இன்னர் வேர்ல்டுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸை வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா எடுத்துக்கோங்க. அப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஒருவேளை வந்து எனக்கு குரு யாரோ அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா கடவுள் உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்துக்கலாம். இப்ப நீங்க வந்து மலையில வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிருப்பீங்க. இப்ப மருதமலை கோயில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச கடவுள் வந்து முருகரா இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா அப்ப அந்த மருதமலையில வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்த வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா அந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நாம இப்ப என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா அந்த ஒளிக்குள்ள நம்மளுடைய ஃபேமிலி மெம்பரையும் கூட்டிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்னா அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம். போய் இறங்கின உடனே நம்ம என்ன செய்வோம்னா அந்த இடத்தெல்லாம் நீங்க என்ன செய்யுங்கன்னா அமைதியா அப்படியே வாக் பண்ணி அப்படியே பாருங்க. அந்த ஆசிரமத்துல என்ன நடக்குது, அங்க இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் எவ்வளவு நல்லா ஷைனிங்கா ரொம்ப ப்ளூமிங்கா எவ்வளவு அருமையா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டே வாங்க. வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து மெடிடேஷன் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம்னா நம்ம ஃபேமிலி மெம்பரோட போய் நின்னுக்கலாம். நின்னதுக்கு அப்புறமா அங்க உங்களுக்கு பிடிச்ச குரு வந்து அந்த ஹால்ல வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி என்ன செய்யுங்கன்னா விஷுவல் பண்ணுங்க. விஷுவல் பண்ணினதுக்கு அப்புறமா குரு கிட்டக்கு இருந்து வரக்கூடிய ஒளி வந்து உங்க மேலையும் பிளஸ் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர் மேலையும் நல்ல அந்த ஒளி வந்து நல்லா பாஸ் ஆகிற மாதிரி என்ன செய்யுங்கன்னா பாருங்க. இந்த ஒளி வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர் மேல ஏதாவது ஒரு நிறைய நெகட்டிவ் தாட் வந்து என்ன செஞ்சிருப்போம்னா வச்சிருப்போம். இவங்க திருந்தவே மாட்டாங்க, இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா நிறைய தாட் ஃபார்ம் வச்சிருப்போம். அதே நேரம் வந்து அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல வந்து நிறைய நெகட்டிவ் தாட் ஃபார்ம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா வச்சிருப்பாங்க. அப்போ இந்த தாட் ஃபார்ம் தான் என்ன செய்யும் பாத்தீங்கன்னா வேலை செய்யும். வேலை செஞ்சு நம்ம என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா நம்மளால வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து நல்ல அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் கூட நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் தாட் ஃபார்ம் வந்து என்ன செய்யும் பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா குரு கிட்டக்கு இருந்து வரக்கூடிய ஒளி மூலமா நம்ம ரெண்டு பேருடைய ஆறாவுக்குள்ளேயும் அந்த ஒளி வந்து நல்லா ஊடுருவி போற மாதிரி பார்க்கலாம். பார்த்துட்டு அது நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய நெகட்டிவான உணர்வுகளை எல்லாத்தையும் அந்த ஒளி வந்து என்ன செய்யுதுன்னா பிரேக் பண்ற மாதிரி என்ன செய்யலாம்னா பார்க்கலாம்.
அதுக்கு அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் பேராகிராஃப் வந்து படிப்போம். செகண்ட் பேராகிராஃப் வந்து எதை பத்தி படிப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து அன்பை பத்தி என்ன செய்வோம்னா படிப்போம். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்கிவ்னஸ் பிரேயர் வந்து என்ன செய்ய போறோம்னா கொடுக்க போறோம். நம்மளுடைய உங்களுடைய க்ளோஸான அந்த ஃபேமிலி மெம்பருக்கு கொடுக்க போறீங்க. எப்படி கொடுக்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா குரு முன்னாடி நீங்க 2 பேரும் என்ன செய்யறீங்கன்னா அழகா வந்து நிக்கிறீங்க. நிற்கும் போது அந்த நபரை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் ஏதாவது இது வரைக்கும் நீ ஏதாவது தப்பு பண்ணியிருந்த அப்படின்னா உன்னைய நான் வந்து ஆத்மார்த்தமா மன்னிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து நாம வந்து மன்னிப்பு வந்து என்ன செய்யறோம்னா கொடுக்குறோம். அதுக்கப்புறமா என்ன செஞ்சுக்கலாம்னா மன்னிப்பு வந்து கேட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன கேட்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த தப்பை வந்து நீயும் என்ன செஞ்சிருன்னா மன்னிச்சிரு. கடவுளுடைய அன்பும் அமைதியும் நம் இருவருக்குள்ளும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா அந்த நபர் கிட்டக்க கேட்டுக்கலாம். கேட்டுட்டு அந்த லவ் எனர்ஜி வந்து நம்ம 2 பேருடைய ஆறாக்குள்ளேயும் நல்ல ஃப்ளோ ஆகிற மாதிரி என்ன செய்யலாம்னா விஷுவல் பண்ணலாம். அப்ப அந்த லவ் எனர்ஜி நம்மளுக்குள்ள வரும்போது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லவ் எனர்ஜியை யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹீல் பண்ணும். நம்ம ஆறாக்குள்ள இருக்கக்கூடிய 2 பேர் ஆறாக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து போற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்கன்னா நல்ல விஷுவல் பண்ணிக்கோங்க. தேர்ட் பேராகிராஃப் வந்து நம்ம எதை பத்தி படிப்போம்னு பாத்தீங்கன்னா கிரேட் இன்வெகேஷன்ல கடவுளுடைய குட்வில். அப்போ குரு வந்து நம்மளுக்கு வந்து அழகா வந்து ஹீலிங் கொடுக்குற மாதிரி என்ன செய்யுங்கன்னா விஷுவல் பண்ணுங்க. நம்மளுக்கும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருக்கும் நம்ம இருவருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கோபம், எரிச்சல், ஆங்கர், ஹேட்டட் இது எல்லாத்தையும் என்ன செய்யறாங்கன்னா குரு வந்து நல்ல ஹீலிங் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நம்மளுக்கும் நம்ம ஃபேமிலி மெம்பருக்கும் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான அந்த எனர்ஜி லிங்கை வந்து என்ன செய்யறாங்கன்னா குரு வந்து கட் பண்றாங்க. கட் பண்றதுனால நம்மளுக்கும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருக்கும் பாத்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவான எனர்ஜி, நல்ல லவ் எனர்ஜி வந்து அந்த லிங்க் வந்து நல்ல பெருசாகிற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்கன்னா விஷுவல் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இங்க இருக்கிறோம், நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர் இங்க இருக்கிறாங்கன்னா நடுவுல வந்து எப்படி போயிட்டு இருக்கும்னா ஒரு த்ரெட் மாதிரி நெகட்டிவான எனர்ஜி லிங்க் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா போயிட்டு இருக்கோம். அந்த லிங்க் தான் இப்ப கட் பண்ணிட்டு இப்போ இந்த லிங்க் கட் ஆச்சு அப்படின்னாலே நம்ம 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி லிங்க் நல்ல பெருசா இந்த அளவுக்கு நல்ல ஃப்ளோ ஆகிற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்கன்னா விஷுவல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் பேராகிராஃப் படிக்கும் போது நீங்க வந்து குரு கிட்ட போய் எந்த டவுட்ஸ்னாலும் என்ன செஞ்சுக்கலாம்னா கேட்டுக்கலாம். ஏதாவது நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா அழகா போய் என்ன செஞ்சுக்கலாம்னா பேசிக்கலாம். குரு வந்து நம்மளுக்கு அழகா வந்து கைடன்ஸ் பண்ற மாதிரி என்ன செய்யுங்கன்னா விஷுவல் பண்ணுங்க. நம்ம இப்படி பண்ணணும், அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. நம்ம 2 பேருமே கேட்டுக்கிறோம். நம்மளுடைய ஃபேமிலி மெம்பரும் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா ரொம்ப அழகா வந்து அதை கேட்கறாங்க. இது மாதிரி நீங்க என்ன செய்யுங்கன்னா உங்களுடைய டவுட்ஸ் எதா இருந்தாலும் அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. பழையபடி வந்து ஃபிஃப்த் பேராகிராஃப் பண்ணும்போது நம்ம பழையபடியும் ஒளிக்குள்ள நம்ம என்ன செய்யலாம்னா டிராவல் பண்ணி நம்ம இருக்கிற இடத்துக்கே நம்ம என்ன செஞ்சிடலாம்னா வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரேட் இன்வெகேஷன் வந்து வேர்ல்டுக்காண்டி பண்ண போறோம். 2வது கிரேட் இன்வெகேஷன் வந்து நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருக்காண்டி நம்ம என்ன செய்யலாம்னா 2வது கிரேட் இன்வெகேஷன் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருக்கு யாரோட ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கோ க்ளோஸ் சர்க்கிள்க்கு நம்ம என்ன செய்யலாம்னா பண்ணலாம். தேர்ட் கிரேட் இன்வெகேஷன் வந்து அடுத்தாப்புல வெளியில இருக்கக்கூடிய சர்க்கிள்ல உங்களுக்கு அதுக்கு நெக்ஸ்ட் சர்க்கிள்ல வந்து யாரோடையாவது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும் இல்லையா, அந்த நபர் என்ன செய்யலாம்னா கூட்டிட்டு போய் இதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா ஹீலிங் பண்ணிடலாம். பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து என்ன ஆயிடும்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். ஸோ நம்ம இப்போ வந்து கிரேட் இன்வெகேஷன் பண்ணலாம். கண்ணை மூடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒளியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்கராவிலிருந்து நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த உணர்வால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் அவங்களுடைய கால்கள் பாதம் வழியாக எல்லாமே பூமிக்குள் செல்கிறது.
From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. பிரபஞ்சத்திலிருந்து நல்ல அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த உணர்வால் நிரப்பப்படுகிறது. இப்போ இந்தியா முழுவதும் இந்த அன்பு சக்தியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த அன்பு சக்தியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த அன்பு சக்தியானது ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவான எமோஷன்ஸ் அவை அனைத்தும் அவங்களுடைய கால் பாதம் வழியாக எல்லாமே பூமிக்குள் செல்கிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த உணர்வால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியால் ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் அவை அனைத்தும் முழுமையாக அவங்களை விட்டு அவங்க கால்கள் வழியாக அவை அனைத்தும் வெளியேற்றப்படுகிறது. From the center which we call the human race, let the plan of love and light work out and may it seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த உணர்வால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் அவங்களுடைய கால் பாதம் வழியாக பூமிக்குள் செலுத்தப்படுகிறது. Let light, love and power restore the divine plan on earth. இந்த 3 சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இப்போ நம்மளுடைய பிளேஸ் எதுவோ அந்த இடம் முழுவதும் இந்த உணர்வால் நிரப்பப்படுகிறது. இப்போ கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இது அவங்களை சுற்றி சூழ ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகிறது. இப்போ நம்மளுக்கு அண்டி பண்ண போறோம். நான் உங்களுக்கு யாரோட ப்ராப்ளம் இருக்கோ, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கோ, அவங்கள கூட்டிட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னா இப்போ நம்ம டிராவல் பண்ண போறோம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒளியானது மெதுவாக மெதுவாக வந்து நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, நம்மளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பரும் அந்த ஒளிக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்னா ரொம்ப அழகா டிராவல் பண்றோம். உங்களுக்கு யாரோட ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கோ அவங்கள கூட்டிட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னா அந்த ஒளிக்குள்ள நல்லா டிராவல் பண்றீங்க. கண்ணை கூசுற அந்த ஒளியை உங்களால அப்படியே பாக்குறீங்க. அந்த ஒளிக்குள்ள நீங்களும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பரும் அப்படியே அழகா டிராவல் பண்றீங்க. இப்போ அப்படியே டிராவல் பண்ணி உங்களுடைய குருவோடைய பிளேஸ் எதுவோ அந்த இடத்துக்குள்ள நீங்க அப்படியே வந்து நிக்கிறீங்க. இப்போ அந்த பெரிய கேட் முன்னாடி வந்து நிக்கிறீங்க. இப்போ அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு நீங்களும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பரும் அழகா அந்த ஆசிரமத்துக்குள்ள போறீங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பிளேசஸ் இருந்ததுன்னா அந்த பிளேஸை வந்து நீங்க விஷுவல் பண்ணிக்கோங்க. அந்த ஆசிரமத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்றீங்க. அங்க இருக்கக்கூடிய செடிகள் எல்லாத்தையும் அப்படியே பாக்குறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு மனசே ரொம்ப லைட்டா, ரொம்ப ஹாப்பியா, சந்தோஷமா இருக்கு. உங்க ஃபேமிலி மெம்பரோட ரொம்ப அழகா என்ன செய்றீங்கன்னா ஆசிரமத்துக்குள்ள அப்படியே வரீங்க. அப்படியே ஒவ்வொரு இடமா வரீங்க. அந்த படிகள் வழியெல்லாம் அப்படியே கீழே இறங்குறீங்க. அப்படியே சந்தோஷமா அந்த மெடிடேஷன் ஹால்குள்ள என்டர் ஆறீங்க. மெடிடேஷன் ஹாலில் அப்படியே குரு வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா உட்காந்துருக்காங்க.
நீங்கள் அப்படியே நல்ல வணக்கத்தோட குரு முன்னாடி போய் அப்படியே நிற்கிறீங்க. நீங்களும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பரும் போய் நிற்கிறீங்க. ஏற்கனவே அந்த குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரியும் விஷுவல் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பரும் மட்டும் இருக்கிற மாதிரி வேணாலும் நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ உங்கள் குரு வந்து அப்படியே பிளஸ் பண்ணுறாங்க. அவங்க பிளஸ் பண்ணும்போது அவங்க கைகள்ல இருந்து வரக்கூடிய ஒளியானது நம்மளுக்குள்ளேயும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருக்குள்ளேயும் இந்த ஒளியானது ஊடுருவி செல்கிறது. இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர் மேலே வச்சுட்டு இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அவை அனைத்தும் நம்மளுடைய ஆறாவிலிருந்தும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருடைய ஆறாவிலிருந்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. எல்லா விதமான நெகட்டிவ் தாட் எல்லாமே கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகுது. நம்மளுடைய ஆறாவும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருடைய ஆறாவும் நல்ல ஒளி, நல்ல பிரில்லியண்ட்டாக ஜொலிக்குது. ஆறா அவ்வளோ நல்ல ஷைனிங்காக ஜொலிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. இப்போ நல்ல நம்மளுடைய ஃபேமிலி மெம்பரை பார்த்து நம்ம அப்படியே திரும்பி நிற்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்டக்க ஆத்மார்த்தமா நம்ம வந்து மன்னிப்பு கேட்கிறோம். நீ இதுவரைக்கும் செய்த அனைத்து தவறையும் நான் ஆத்மார்த்தமாக மன்னிக்கிறேன். நான் தெரிந்தோ தெரியாமலோ ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். கடவுளுடைய அன்பும் அமைதியும் நம் இருவருக்குள்ளும் இருக்கட்டும். மனசார நம்ம மன்னிப்பு கேட்கிறோம், மன்னிப்பும் கொடுக்கிறோம். இப்போ மாஸ்டர் முன்னாடி வச்சுதான் நம்ம இந்த மன்னிப்பு கேட்கிறோம், மன்னிப்பு கொடுக்கிறோம். நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் கர்மா எல்லாமே முழுமையா நீக்கப்படுது. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ப்ரோக்ராம் இது எல்லாமே முழுமையா என்ன செய்யுதுன்னா அப்படியே போயிடுது. நம்மளுடைய கால் பாதம் வழியா எல்லாமே கிரவுண்டுக்குள்ள அப்படியே போற மாதிரி விஷுவல் பண்ணிக்கோங்க. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being, the purpose which the Holy Master known and serve. இப்போ நம்ம ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து அப்படியே ஹீலிங் கொடுக்குறாங்க. என்ன ஹீலிங் கொடுக்குறாங்கன்னா, ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அவை அனைத்தும் நம்மளை விட்டு போகிறதுக்கு உண்டான ஹீலிங் வந்து ரொம்ப அமேசிங்காக கொடுக்குறாங்க. ப்ளஸ் நம்ம இருவருக்கும், நம்மளுக்கும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருக்கும் இருக்கக்கூடிய நெகட்டிவ் கார்டை வந்து என்ன செய்கிறாங்கன்னா கட் பண்ணுறாங்க. கட் பண்ணுறதுனால நம்மளுக்குள்ள வந்து பாசிட்டிவான எனர்ஜி லிங்க் வந்து நல்லா பெரிதாகுது. நல்ல ஒரு உணர்வு, நல்ல ஒரு பாசிட்டிவான உணர்வு இருவருக்குள்ளும் மிகவும் அற்புதமாக ஏற்படுகிறது. அந்த எனர்ஜியை வந்து நம்மளால நல்லா ஃபீல் பண்ண முடியுது. From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where he will dwell. இப்போ நம்ம குரு கிட்டக்க ஏதாவது உங்களுக்குள்ள ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்குன்னா அது சம்மந்தமாக கேட்குறீங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவர் அழகாக உங்களுக்கு கைட் பண்ணுறாரு. என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம அது எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிறோம்னா நல்லா குறித்து வச்சுக்கிறோம், எல்லாமே கேட்டுக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்மளுக்கு. நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நம்மளுடைய ஃபேமிலி மெம்பரும் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. Let light, love and power restore the divine plan on earth. பழையபடியும் ஒளிக்குள்ளே நம்ம அழகாக என்ன செய்கிறோம்னா ட்ராவல் பண்ணி நம்ம இருக்கிற இடத்துலையே நம்ம இப்போ வந்துடுறோம். நம்மளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பரும் நம்மளை சுற்றி சூழ நல்ல ஒரு அற்புதமான பாதுகாப்பு கவசமாக இந்த 3 எனர்ஜியும் நம்மளை சுற்றி சூழ போடப்படுகிறது. இப்போ நம்ம செகண்ட் சர்க்கிள் யாருக்கு ஹீலிங் வேணுமோ அவங்கள நம்ம கூட்டிட்டு போறோம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல ஒரு பிரில்லியண்டான ஒரு ஒளியானது, ஒரு தணல் ஆட்டம் ஒரு ஒளியை வந்து நம்ம பார்க்குறோம். அந்த ஒளி வந்து கண்ணை கூசுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒளி. அந்த ஒளிக்குள்ள நம்ம யாரை கூட்டிட்டு போனோம், யாருக்கு நம்ம மன்னிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ செகண்ட் சர்க்கிள் அவங்கள கூட்டிட்டு நம்ம அந்த ஒளிக்குள்ள நம்ம என்ன செய்யணும்னா டிராவல் பண்றோம். அப்படியே போய் நல்லா நம்ம ஆசிரமத்தோடைய கேட் வாசல் முன்னாடி வந்து இறங்குறோம். இப்போ நம்ம அந்த ஆசிரமத்தோடைய கேட் வாசல்ல நம்ம அப்படியே ஓப்பன் பண்றோம்.
நம்மளால அந்த ஆசிரமத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பூக்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பேர்ட்ஸோட சவுண்டு, அந்த ஒரு அமேசிங்கான அந்த ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலை நம்மளுக்குள்ள ரொம்ப ஒரு அமைதியை ஏற்படுத்துது. நம்ம கூட வந்திருக்கிற அந்த நபருக்குள்ளும் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. நம்ம அப்போ அப்படியே படிகள் வழியாக இறங்கி அப்படியே மெடிடேஷன் ஹால்குள்ளே போகிறோம். அந்த ஹாலில் ஏற்கனவே குருவானவர் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. நம்ம 2 பேரும் அப்படியே அந்த குரு கிட்டக்க போய் நல்ல ஒரு அருமையான ஒரு வணக்கத்தோட பணிவோடு நிற்கிறோம். அப்போ குரு வந்து நம்மளை அழகாக பிளஸ் பண்ணுறாங்க. பிளஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே இருந்து வரக்கூடிய அந்த ஒளியானது நம்மளுடைய இருவருடைய ஆறாக்குள்ளும் நல்ல ஊடுருவி செல்கிறது. நம் இருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அவை அனைத்தும் அந்த ஒளியின் முன்னாடி எல்லாமே கரைந்து நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய கால் பாதம் வழியாக பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நம்ம இப்போ ஒருத்தரை பார்த்து நம்ம அப்படியே திரும்பி நின்றுக்கிறோம். நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய ஃப்ரெண்டு பக்கம் பார்த்து திரும்பி நின்றுக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா அவங்கள பார்த்து மன்னிப்பு கேட்குறோம். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் பண்ண தவற எல்லாத்தையும் நான் மனசார மன்னிக்கிறேன். அதே நேரம் நான் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து மனசார மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் கேட்குறோம், மன்னிப்பும் கொடுக்குறோம். நம்ம இருவருக்குள்ளும் அன்பும் அமைதியும் நல்லா வரட்டும். நீடித்து நம்மளுக்குள் இருவருக்குள்ளும் அன்பும் அமைதியும் தொடர்ந்து பொழியட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே ப்ரேயர் பண்ணிக்கிறோம். நல்ல நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய கோபம், எரிச்சல், இரிட்டேஷன் இவை அனைத்தும் நம்மளை விட்டு முழுமையாக நீக்கப்படுகிறது. நம்மளுடைய கால் பாதம் வழியாக எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸும் நல்ல பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being, the purpose which the Holy Master known and serve. இப்போ குருவானவர் நம்ம இருவருக்கும் நல்ல வந்து ஹீலிங் கொடுக்குறாங்க. நம்ம இருவருக்குள்ளும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடு, ப்ளஸ் தேவையில்லாத கோபம், எரிச்சல், இரிட்டேஷன்ஸ் இது சம்மந்தமான உணர்வுகள் அவை அனைத்தும் நம்மளை விட்டு முழுமையாக நீங்கிறதுக்கு உண்டான ஹீலிங் வந்து குருவானவங்க கொடுக்குறாங்க. இப்போ நம் இருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜி லிங்கை வந்து கட் பண்ணுறாங்க. நம் இருவருக்குள்ளும் நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி லிங்க் வந்து வருது. இப்போ நீங்கள் இந்த நபர் உங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இருக்கலாம். இல்லை அந்த நபர் வந்து சந்தோஷமாக அவங்களுடைய லைஃப்பை பார்த்து கிளம்புறாங்க அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அவங்கள ஹாப்பியாக என்ன செஞ்சுக்கலாம்னா வழி அனுப்பிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ். From the center which we call the human race, let the plan of love and light work out and may it see in the door where he will dwell. இப்போ நல்ல குரு கிட்டக்க போய் நம்ம வந்து ஃபியூச்சரை பற்றின சம் பிளான்ஸ் எல்லாம் கேட்குறோம். நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் கேட்குறோம். அதுக்கு அவங்க அவ்வளோ அழகான சொல்யூஷன் எல்லாம் சொல்கிறாங்க. நம்மளும் நம்ம கூட வந்திருக்கிற அந்த நபரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். Let light, love and power restore the divine plan on earth. இப்போ பழையபடியும் ஒளிக்குள்ளே நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணுறோம். கண்ணை கோஸ்ட் அந்த ஒளிக்குள்ளே நம் இருவரும் ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணுறோம். ட்ராவல் பண்ணி நம்மளுடைய இடத்துக்கே நம்ம என்ன செஞ்சிடறோம்னா வந்துடுறோம். நம்ம 2 பேருக்குமே நல்ல லைட்டாக, ஜாய்ஃபுல்லாக, பிளிஸ்ஃபுல்லாக இருக்கிறோம். இந்த ஒளியானது நம்ம இந்த 3 எனர்ஜியானதும் நம்மளை சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகிறது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguruji Minili, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings for the deeper understanding of this great invocation. Thank you in full faith. So be it. மெதுவா இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவா எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகையோடு திறந்து கொள்ளலாம்.